ஆபரேஷன் சிந்தூரின் போது ராணுவத்தினருக்கு குடிநீர், லசி போன்றவற்றை வழங்கிய பஞ்சாபைச் சேர்ந்த சிறுவனின் கல்வி செலவு முழுவதையும் இந்திய ராணுவம் ஏற்றுக்கொள்ள உள்ளது. இது தொடர்பாக பெரோஸ்பூர் ராணுவ மையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ்குமார் கத்தியார் சிறுவன் ஸ்வரன் சிங்கின் செயல்களை வெகுவாக பாராட்டினார். 4ஆம் வகுப்பு பயிலும் சிறுவனின் கல்வி மற்றும் எதிர்கால கனவிற்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் அவனது கல்வி செலவு முழுவதையும் ஏற்பதாகவும் அவர் அறிவித்தார். பஞ்சாப் மக்களோடு ராணுவத்தினருக்கு உள்ள பிணைப்பையும் எதிர்கால சந்ததியினர் மீது ராணுவம் கொண்டுள்ள அக்கறையையும் உணர்த்துவதாக இது அமையும் என்றும் மனோஜ்குமார் கத்தியார் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தங்கள் கிராமத்தில் முகாமிட்டிருந்த ராணுவ வீரர்களுக்கு நாள்தோறும் குடிநீர், லசி, தேநீர் மற்றும் ஐஸ் போன்றவற்றை வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்தான் 10 வயது நிரம்பிய ஸ்வரன் சிங். புதுச்சேரியில் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் அரிய வகை புலாசா மீன் 23,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. மீனவர் மல்லாடி பிரசாத் என்பவரின் வலையில் சுமார் 1.8 கிலோ எடை கொண்ட அரிய வகை புலாசா மீன் சிக்கியது. அந்த மீனை ஏராளமானோர் அதிசயத்துடன் பார்த்து சென்ற நிலையில் ராஜு கடற்கரையில் ஏலம் விடப்பட்டது. அதிக சுவையும் புரத சத்தும் நிறைந்த புலாசா மீனை ரத்னம் என்ற மீன் வியாபாரி 23,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். தங்கம் விலை உயர்வு காரணமாக 9 கேரட் தங்க நகைகளுக்கும் ஹால்மார்க் முத்திரையை இந்திய தர நிர்ணய அமைப்பு கட்டாயமாக்கி இருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இந்திய தர நிர்ணய சட்டத்தின் கீழ் தங்க நகைகளில் ஹால்மார்க் முத்திரை இடம்பெறுவது கட்டாயமாக்கப்பட்டது. 14, 18, 20, 22 கேரட் தங்க நகைகளுக்கு மட்டுமே ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக இருந்த நிலையில் தற்போது அந்த பட்டியலில் 9 கேரட்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. குறைந்த கேரட் தங்கமாகினாலும் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து வருவதால் விலை குறைந்த 9 கேரட் தங்கத்தின் மீது மக்கள் கவனம் செலுத்த தொடங்கியுள்ள நிலையில் இந்த முடிவு வரவேற்கப்படுகிறது. சுதந்திர இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவையில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த 18 பெண்களே உறுப்பினர்களாகி உள்ளதாக புதிதாக வெளியான புத்தகம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிஸ்ஸிங் ஃப்ரம் த ஹவுஸ் முஸ்லிம் உமன் இன் த லோக்சபா என்ற இப்புத்தகத்தை ரஷீத் கித்வாயும் ஆம்பர் குமார் கோஷும் எழுதியுள்ளனர். மக்களவைக்கு தேர்வான 18 இஸ்லாமிய பெண்களில் 13 பேர் குடும்ப அரசியல் பின்னணி கொண்டவர்கள் என்ற முறையில் வென்றவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா ஆகிய 5 தென் மாநிலங்களில் இருந்து ஒரு இஸ்லாமிய பெண் எம்பி கூட தேர்வாகவில்லை என புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மக்கள் தொகையில் கணிசமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் மிக மிக குறைந்த அளவிலேயே மக்களவையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சியும் கவலையும் தருவதாக இப்புத்தகத்தின் ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இப்புத்தகம் அடுத்த மாதம் வெளியாக உள்ளது. காசாவில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி பொதுத் தேர்வு நடந்துள்ளது. ஹமாஸ் இஸ்ரேல் ராணுவத்திற்கிடையில் நடந்து வரும் போரால் காசா பகுதி முற்றிலும் நிலைகுலைந்துள்ளது. அங்குள்ள 95% கல்வி நிறுவனங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போய்விட்டன. 6 லட்சத்துக்கும் அதிகமான சிறுவர்கள் கல்வியை தொடர முடியாத நிலையில் இருக்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக அங்கு பள்ளி பொதுத் தேர்வுகளே நடைபெறவில்லை. சமீபத்தில் மாணவர்களின் நலனுக்காக பள்ளி பொதுத் தேர்வு நடத்தப்படும் என காசா கல்வி அமைச்சகம் தெரிவித்திருந்தது. அதன்படி நேற்று 1500க்கும் அதிகமான மாணவர்கள் ஆன்லைன் மூலம் தங்கள் பொதுத் தேர்வை எழுதியுள்ளனர். குர்கானில் மிகப்பெரிய அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அண்மையில் பெங்களூருவில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனது. அதன் தொடர்ச்சியாக தற்போது குர்கானின் சைபர் ஹப் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட வீடியோ வெளியாகியிருக்கிறது. திரும்பும் திசையெங்கும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. வீட்டில் துணி தைத்தால் கணவருக்கு ஆகாது என்ற சமூக வலைதள வதந்திக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சேலத்தில் 200க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் இணைந்து உலக சாதனை படைத்துள்ளனர். இவர்கள் தையல் இயந்திரம் இல்லாமல் வெறும் ஊசி நூல் கொண்டு 70 நிமிடங்களில் பிளவுஸ் தைத்து அசத்தினர். கைகளால் தைத்த சாதனைக்கு வேர்ல்ட் வாட்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. நடிகை ஸ்ருதிஹாசன் தனது நீண்ட அடர்த்தியான கூந்தலின் ரகசியத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பாட்காஸ்ட் ஒன்றில் பேசிய அவர் தனது கூந்தலுக்கு தான் நல்லெண்ணெய் பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். சில நேரங்களில் நல்லெண்ணெயை தேங்காய் எண்ணெய் உடனோ அல்லது பாதாம் எண்ணெயுடனோ கலந்து பயன்படுத்துவதாகவும் கூறினார். முதல் நாள் இரவில் தலைக்கு எண்ணெய் தடவி மறுநாள் தலைக்குளிப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் மேலும் 36 பூங்காக்களில் வாசிப்பு மண்டலங்கள் திறக்க மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் நகர்ப்புற மக்களின் சமூக உறவுகளை மேம்படுத்தவும் வாசிப்பு மண்டலங்கள் திறக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது.
மக்களிடையே வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் அதனை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல், பிரின்ஸ் டவர்ஸ், சாஸ்திரி நகர், சமுதாய தோட்டம் உள்ளிட்ட 36 பூங்காக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அனைத்து பூங்காக்களிலும் வாசிப்பு மண்டலங்களை அமைப்பதே இலக்கு என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 309 கோடி ரூபாய் அளவிற்கு காஷ்மீரின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதியாகி இருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இக்காலகட்டத்தில் 243% வரை ஏற்றுமதி உயர்ந்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் காஷ்மீரின் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதே இதற்கு முக்கிய காரணமாகும் என கூறப்படுகிறது. இந்த ஆண்டு 1500 கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாக காஷ்மீரின் கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறித்துறையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவை ஒட்டி அருவிகளும் கலைவாணர் கலையரங்கமும் வண்ண விளக்குகளால் ஜொலித்தன. குறிப்பாக மெயினருவியில் தேசிய கொடியின் மூவர்ண நிற விளக்குகளும் லேசர் ஒளி விளக்குகளும் அமைக்கப்பட்டிருப்பது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. தற்போது அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒளிரும் காட்சிகளை காணவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். சாரல் திருவிழா காரணமாக தென்காசி நகரம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. தட்கல் டிக்கெட் முன்பதிவின் போது IRCTC செயலியில் அதிக அளவு விளம்பரங்கள் வருவதால் சர்வர் பாதிக்கப்படுவதாக பயணிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அதிக அளவு விளம்பரங்களால் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடிவதில்லை என்றும் கூறப்படுகிறது. மொத்த ரயில் பயணிகளில் சுமார் 82% பேர் IRCTC தளத்தை பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக தட்கல் முன்பதிவின் போது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் செயலி இணையதளத்தை பயன்படுத்துகின்றனர். அதனால் சர்வரின் வேகம் குறையும் நிலையில் அதனை மேலும் சிக்கலாக்கும் வகையில் அதிக அளவு விளம்பரங்களும் வருகின்றன. இதனால் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடிவதில்லை என பயணிகள் ஆதங்கப்படுகின்றனர். பல நேரங்களில் பேமெண்ட் ஃபெயில் காட்டுவதால் தட்கல் முறையில் முன்பதிவு செய்யவே முடியவில்லை என்கிறார்கள். மகாராஷ்டிர விவசாயத்துறை அமைச்சர் மாணிக் ராவ் சட்டப்பேரவையில் அமர்ந்து கொண்டு செல்போனில் ஆன்லைன் ரம்மி விளையாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தினசரி 8 விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் அமைச்சருக்கு ஆன்லைன் ரம்மி விளையாட எப்படித்தான் மனது வருகிறதோ என எதிர்க்கட்சித் தலைவர் விஜய் வடட்டிவாரும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு MLA ரோஹத் பவாரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். எனினும் இக்குற்றச்சாட்டு குறித்து அமைச்சர் மாணிக் ராவ் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. லட்சத்தீவின் பிட்ரா தீவை பாதுகாப்பு காரணங்களுக்காக கையகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அரபிக்கடலில் உள்ள இந்த தீவின் இருப்பிடம் இந்திய நாட்டின் கடல்சார் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த தீவை கையகப்படுத்தி ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் இந்த நடவடிக்கைக்கு தீவில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அச்சம் தெரிவித்துள்ள அவர்கள் இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் முறையிட முடிவு செய்துள்ளனர். அமெரிக்க டாலர் ஆதிக்கத்தை முறியடிக்க சிறிய குழுவான பிரிக்ஸ் முயற்சி செய்து வருவதாக அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். டாலருக்கு முக்கியத்துவத்தை குறைக்க முற்பட்டால் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் வரி விதிப்பு மிரட்டல் விடுப்பது ஒரு வாரத்தில் இது 2வது முறையாகும். ஆனால் பிரிக்ஸ் அமைப்பு யாருக்கும் எதிரானது அல்ல என சீனா தெரிவித்திருந்தது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் கூட்டமைப்பே பிரிக்ஸ் எனப்படுகிறது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கழுதைகளில் யாத்ரீகர்களின் சுமைகளை கொண்டு செல்லும் வேலை செய்து கொண்டிருந்த அதுல்குமார் என்ற இளைஞர் இப்போது சென்னை IITயில் MSc கணித படிப்பில் சேர்ந்துள்ளார். கழுதைகளில் யாத்ரீகர்களை ஏற்றிச் செல்லும் வேலை செய்து வந்த பிரகாஷ் என்பவர் விபத்தில் பாதிக்கப்பட்டு வீட்டில் முடங்கினார். இதையடுத்து அவருக்கு பதில் அவரது மகன் அதுல்குமார் அத்தொழிலை செய்து குடும்பத்தை காத்து வந்தார். கழுதையை வைத்து வேலை செய்து வந்த அதுல்குமார் படிப்பிலும் கவனம் செலுத்தி சென்னை IITயில் உயர்கல்வியில் சேரும் அளவுக்கு உயர்ந்துள்ளார். சென்னையில் மேலும் 3 கடற்கரைகள் நீலக்கொடி அந்தஸ்து பெறுவதற்காக மேம்படுத்தப்பட உள்ளன. மெரினாவை தொடர்ந்து திருவான்மியூர், பாலவாக்கம், உத்தண்டி கடற்கரைகளும் நீலக்கொடி பெற உள்ளன. கடலோர சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் நீலக்கொடி சான்றிதழ் பெறவும் இந்த 3 கடற்கரைகளிலும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளுக்காக 150 கோடி ரூபாய் செலவிடப்பட இருக்கிறது. நீர் சுத்திகரிப்பு, கழிப்பறை, குப்பைகளை அகற்றும் மையங்கள், சூரிய மின்சக்தி விளக்குகள், பாதுகாப்பு கோபுரங்கள், முதலுதவி மையங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படும்.
மேட்டூர் அணை கட்டுமானப் பணிகள் தொடங்கி இன்றுடன் 100 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஆசியாவிலேயே பெரிய அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணை நடப்பாண்டில் 3வது முறையாக 120 அடியை எட்டியிருக்கிறது. 100ஆண்டு விழாவை முன்னிட்டு நினைவு மண்டபம் மற்றும் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அரசு அறிவித்தும் இதுவரை பணிகள் தொடங்காதது சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அணையின் கட்டமைப்பை மேம்படுத்தி சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மேடையிலிருந்து நிர்வாகிகள் 3 பேர் பல்டி எடுத்து கீழே விழுந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அன்புமணியை பார்க்கவும் அவர் பேசுவதை வீடியோவாக எடுக்கவும் அக்கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் சுவரின் மீதும் ஸ்பீக்கர் வைத்திருந்த கம்பிகளின் மீதும் ஏறி நின்றனர். பாமக எம்எல்ஏக்கள் 3 பேரை கட்சி பதவியிலிருந்து நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். எம்எல்ஏக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ராமதாஸின் இந்த நடவடிக்கை செல்லாது என்று அன்புமணி தரப்பு கூறியுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகனான மு.க. முத்துவின் மறைவை அடுத்து முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் கொள்கை நிலைப்பாட்டை தாண்டி பாசத்தின் அடிப்படையில் முதல்வரை சந்தித்ததாக கூறினார். அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அழகிரியை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்னை போடவடன்னு செல்லம்மா தான் கூப்பிடுவாங்க, தயலம்மாவை அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னென்ன கொள்கை நிலைப்பாடுகள், அரசியல் நிலைப்பாடு, பாதை பயணம்லாம் வெவ்வேறு இருந்தாலும் பாசம்ங்கிறது ஒன்று தானே. மதுரையில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சூழலில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற வாசகத்தை அதிகமாக பயன்படுத்தும்படி தாவேகா நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட கட்சியின் முதல் மாநில கொள்கை விளக்க கூட்டத்திற்கான அறிவிப்பில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சேலத்தில் நடைபெறும் கூட்டத்திலும் இந்த வார்த்தைகளை பொருத்தியே பேனர் வைக்கப்பட உள்ளது. ரஷ்ய நாட்டிற்கு படிக்க சென்ற கடலூர் மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து உக்ரைன் போருக்கு அனுப்ப அந்நாட்டு காவல்துறை முயற்சிப்பதால் மகனை மீட்டுத் தரக் கோரி பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். ரஷ்யாவில் பகுதி நேர வேலைக்காக டெலிவரி வேலை பார்த்த மாணவர் கிஷோர். அவர் கொண்டு சென்ற பார்சலில் அந்நாட்டால் தடை செய்யப்பட்ட பொருள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரை கைது செய்த ரஷ்ய காவல்துறையினர் உக்ரைனுக்கு எதிரான போருக்கு அழைத்து செல்ல வலுக்கட்டாயமாக ஆவணத்தில் கையெழுத்து பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த மாணவர் உயிருக்கு பாதுகாப்பு கோரி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஐயா, தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்து ரஷ்யனோட ஆர்மில இருந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்னை ஏமாத்தி இந்த வாரம் அமுச்சு விட்டாங்க. எனக்கு செம பயமா இருக்குங்க ஐயா, இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க. என்ன பண்றேன்னு தெரியலங்க ஐயா, போய் சொல்லி என்ன அமுச்சு விட்டாங்க. எல்லார்ட்டும் ஹெல்ப் கேட்டேன், என்ன பண்றேன்னு தெரியல. எனக்கு இங்க கொண்டுருவாங்க போல, எனக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. கோவையில் தடுப்பூசி போடப்பட்ட பச்சிளம் குழந்தை 2 நாட்களில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வேளாண்டிபாளையத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரன் தனபாக்கியம் தம்பதிக்கு கடந்த 1ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு 40வது நாளில் தடுப்பூசி போட வேண்டுமென செவிலியர் அழைத்ததன் பேரில் கே புதூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு மருத்துவர் இல்லாத சூழலில் செவிலியர் குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுத்து 4 தடுப்பூசி போட்டுள்ளார். இந்த நிலையில் குழந்தையின் தொடையில் வீக்கம் ஏற்பட்டு 2 நாட்களாக அழுது கொண்டே தூக்கமில்லாமல் இருந்ததாகவும், இந்த நிலையில் மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் வடிந்து குழந்தை திடீரென உயிரிழந்ததாகவும் குழந்தையின் தாயார் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள பெற்றோர் உரிய விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.